ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி இன்னமும் டோர் ஓப்பன் பண்ணி வெளியவே போகல. நான் ரீசன் என்னன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது அண்ட் மார்னிங் கொஞ்சம் குக்கிங்கில் இறங்கிட்டேன். ஸோ இதனால் வந்து வெளியவே போகல. சரி வாங்க, இன்றைக்கி கார்டனில் எத்தனை பூ பூத்துருக்கு, எந்த மாதிரி பூவெல்லாம் பூத்துருக்கு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமுக்கு போகணும், இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் குளிச்சுட்டு அவுட்ஃபிட்டெல்லாம் போட்டு குக்கிங் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து தான் ரெடி ஆகிட்டு கிளம்பணும். ஸோ வாங்க பார்க்கலாம். வாவ், செம சூப்பராக குட்டி ஒயிட் ரோஸுங்க. செடி ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வந்து விட்டுருக்கு பாருங்களேன், குட்டி குட்டியாக செம க்யூட்டாக இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செம்பருத்தி. நெக்ஸ்ட்டு இந்த செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா 1 2 3. வாவ், இதில் பாருங்களேன், அடடடட அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. சூப்பராக கொத்து கொத்தாக விட்டுருக்கு. செமையாக இருக்குது, பார்க்கும்போதே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டுக்கு போயிடலாமா? ஆப்போசிட்லேயும் இன்றைக்கி நிறைய பூ இருக்குங்க. என்றைக்கு நம்ம எதிர்பார்க்காம இருக்கோமோ அன்றைக்கி வந்து நிறைய பூ இருக்கும். எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணும்போது பூவே இருக்காது. இங்கேயும் 2 3 4. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ரோஸ் அழகாக சூப்பராக பூத்துருக்கு. இது என்ன ரோஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரோஸ் அப்படின்ட்டு. தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல. அண்டு ஒரே ஒரு மல்லி. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ரோஸ். ஸோ அந்த சைடுக்கு போயிடலாமா? ஆக்சுவலி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக சூப்பராக வந்து பூத்துருக்கு. ஸோ இங்கேயுமே சூப்பரான பன்னீர் ரோஸ். ஸோ பச்சை மிளகாலாம் இப்போ தான் விட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமானது கத்திரிக்காய் வந்துச்சு. ஸோ கத்திரிக்காய் வந்து அறுவடை செய்யணும். ஸோ அது ஒரு வீடியோ வரும் உங்களுக்காக. பாருங்களேன், நிறைய கத்திரிக்காய் விட்டுருக்கு. வாவ், மை ஃபேவரட் ஃப்ளவர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூ இது, ரொம்பவே பிடிக்கும். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லேயரில் இருக்கும் பாருங்களேன், செமையாக இருக்கும். இந்த பூ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்போ அது பெரிய மரம் ஆகுதுன்னு வெயிட்டில் இருக்கேன். ஸோ இந்த சைடு வந்துட்டோன்னா இங்கேயும் வந்து இந்த செடியில் வந்து தினமும் ஒரு 4-5 பூ விட்டுட்டே இருக்குது. ஸோ ஒயிட். இங்கே பார்த்திங்கன்னா ரோஸு, வெல்வெட் ரோஸ் 1 2 3 4 ரோஸ். அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ரோஸ் செமையாக பாதி பூ பூத்துருக்கு. ஸோ மக்கள்ஸ், தினமும் பார்க்குறது தானே, இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. தினமும்